ஹே காய்ஸ், டேய் இந்த பார்சலை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு வாசல்ல நிக்கிற அமேசான் பார்சல் வாங்குறதுக்கு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சின்னிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஏன் வேலை சொல்றீங்க, ஏன் ஸ்ட்ரெஸ் ஆக்குறீங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசுவாங்க. இது ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன். அம்மா அப்பான்னு ஃபேமிலி கூட இருக்கப்போ ஒன்னும் தெரியாது. ஆனா நம்மளா தனியா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கும். அதுவே சின்ன வயசுல இருந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம நார்மலா வாழ்ந்தா, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்தா எந்த சுச்சுவேஷன்னாலும் அடாப்ட் ஆகிக்க தான் தோணும். இத சொன்னா இந்த வயசு போனா வேற வயசு இல்ல இப்படி பாட்டை பாடி அப்ப எப்பதான் நாங்க ஃப்ரீயா பொறுப்பா இல்லாம ஜாலியா இருக்கிறது, எப்படியும் வருங்காலத்துல தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், அப்ப பாத்துக்கலாம்னு 7 கழுது வயசுல இன்னும் வயசு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்காக தான் ஷட் அப், சும்மா சும்மா சின்னுங்காம உங்க வாழ்க்கைய பொறுப்போடு எக்ஸ்கியூசஸ் இல்லாம வாழுங்கன்னு ஆத்தர் லாரி வெங்கட் புக் எழுதிருக்காரு. சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, இதோட ரியாலிட்டி என்னன்னு புரியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நீங்க மட்டுமே பேச நினைச்சா எதுவும் வேலைக்காகாது. மத்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்கணும். அதுக்கு ரொம்ப நேரம் நீங்க அமைதியா அவங்க பேசுறத கவனிக்கணும். நான் சொல்ல போற லிஸ்ட்ல இருக்க எல்லாரும் பேசுறதையும் நீங்க கவனிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள பேச விட்டு லிசன் பண்ணணும். கஸ்டமர்ஸை லிசன் பண்ணணும். நீங்க அவங்க சொல்றத கேட்டாலே அவங்களுக்கு நல்ல சேவையை நீங்க கொடுக்க முடியும். நீங்க செய்யறதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட மத்த மக்களுக்கு அதிகமா தெரியுதுன்னா அவங்கள லிசன் பண்ணணும். அவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை காப்பி பண்றப்போ அவங்களோட சக்சஸையுமே காப்பி பண்ண முடியும். அனுபவசாலிகள் சொல்றத லிசன் பண்ணணும். உங்களை எதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண வைக்குதோ அதை லிசன் பண்ணணும். ரொம்ப முக்கியமா உங்களை நீங்க லிசன் பண்ணணும். உங்க செல்ஃப் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சா இன்னும் பெட்டரா உங்களை மாத்திக்க முடியும். இன்னும் புத்திசாலியா மாற முடியும். கெட்டது சொல்றவங்க என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ரொம்ப உடஞ்சு போயிருக்கவங்க இப்படி பண்ணா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதை கவனிச்சிடவே கூடாது. அன்ஹெல்தியா இருக்க டாக்டர் சொல்றத கேட்க கூடாது. தான் ஃபாலோ பண்ணாததை அடுத்தவனுக்கு ஏத்தி வைக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. என்னால முடியாது, நான் முட்டாள்னு உங்களுக்கு நீங்களே நெகட்டிவா சொல்லிக்கிறீங்க பாத்தீங்களா, அதையுமே லிசன் பண்ண கூடாது. மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறது, எல்லாத்துக்கும் சினுங்கிறது, இதெல்லாமே நம்மளோட டைமை தான் வேஸ்ட் பண்ணும். அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைய அழகா பிளான் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திடலாமே. பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி நம்ம தீர்வை கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் இதை செய்யாம இருந்திருந்தா இது நடந்தே இருக்காதுன்னு அடுத்தவங்களே எல்லாத்துக்கும் பிளேம் பண்றப்போ சரி இதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்கவே தோணாது. தன்னோட குறைகளை தவறுகளை ஏத்துக்க முடியாம அடுத்தவன் மேல பழி போடுறது முட்டாள்தனம். ஒருவேளை நீங்க சந்தோஷம் இல்லாம சக்சஸ் இல்லாம நோயோட உடஞ்சு போயிருக்கீங்கன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மத்தவங்க யாரும் இதை பத்தி கேட்டுக்க தேவையில்ல. இதை நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லியே ஆகணும்னு நீங்க உங்களே கம்பல் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. நீங்க அலோவ் பண்ணதாலதான் எல்லாமே நடந்திருக்கு. ஏன் நான் சக்சஸ்ஃபுல்லா இல்ல? ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்திருக்கீங்க. சோம்பேறியா முட்டாளா ஒரு ட்ரை கூட எடுத்து பார்க்கல. நான் ஏதாவது பண்ணி பெருசா சாதிக்கணும்னு தயாரா தான் இருக்காங்க, ஆனா அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க தான் தயாரா இல்ல. லிமிட்டடா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இவ்வளவுதான் நான் பண்ணுவேன், இதுக்குள்ளதான் நான் பண்ணுவேன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே பொதுவாதான் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சூஸ் பண்ணாம வெவ்வேறு பாதையில பயணிக்கிறது ஒவ்வொருத்தவங்களோட முடிவுதான். வெறும் மைண்ட்ல யோசனை இருந்தா மட்டும், அறிவு இருந்தா மட்டும் பத்தாது. ஆக்ஷன் வேணும், செயல்படணும். எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம நிஜமா செய்வோமா, எப்படி செய்யறதுன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. செய்ய முடியாததுன்னு தெரிஞ்சுட்டா அதை பத்தி யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நேத்து நீங்க ஒரு வழியில எல்லாம் செஞ்சிருப்பீங்க, அதே மாதிரி இன்னைக்கும் சிந்திக்காதீங்க. நேத்து ஒருத்தனை சும்மா சும்மா திட்டிருப்பீங்க, அதே திரும்ப பண்ணக்கூடாது. திரும்ப அவங்கள திட்டக்கூடாது. இவனை நீ திட்டக்கூடாதுன்னு யோசிச்சா மட்டும் பத்தாது, ஆக்ஷன்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான பவர். இங்க ஆல்ரெடி போடப்பட்டிருக்க டிஃபால்ட் செட்டிங்ல வாழாம நீங்களே ஒரு நல்ல டிசைனை உருவாக்கி வாழணும். நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகளும் உங்க வாழ்க்கைய வடிவமைக்கும். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்க, எதை பத்தி பேசுறீங்க, என்ன செய்றீங்க, இதெல்லாம் சார்ந்துதான் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க என்னவா ஆகணுமோ அதெல்லாமே உங்க எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் இதெல்லாம் தான் சார்ந்திருக்கு. சோ வாழ்க்கையில பாசிட்டிவானதை மட்டுமே யோசிங்க, பேசுங்க, பாசிட்டிவா மட்டுமே செயல்படுங்க. அப்பதான் உங்களுக்கு வேண்டியது உங்க பாதைக்கு வரும். யோசிச்சா மட்டும் பத்தாது, அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். உங்களை பத்தியே நீங்க டிஃப்ரெண்டா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, அதுவும் பாசிட்டிவான வழியில சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, மிச்சம் இருக்க இந்த மொத்த உலகத்தை பத்தியும் டிஃப்ரெண்டா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஆட்டிடியூட் இருந்தா போதும், நல்ல லைஃப் இருக்கும்னு நினைக்காதீங்க. நல்ல ஆட்டிடியூடும் வேணும் தான், ஆனா அது மட்டும் தான் எல்லாமேனும் இருக்கக்கூடாது. ஏன்னா லைஃப்ல நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே நடக்கும். அந்த கெட்டதையும் எதிர்கொள்ளணும். சோ வெறும் நல்ல ஆட்டிடியூட் மட்டும் இருந்தா, என்னடா இது எனக்கு மட்டும்தான் இப்படி கெட்டது நடக்கணுமா, நான் நல்லா தானே நடந்துக்கிறேன் அப்படின்னு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. சில பேர் நம்மள கெட்டவங்களா நினைச்சாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு அது நல்லதா நடக்கும்னா அதையும் நம்ம பண்ணிதான் ஆகணும். நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்னு நடந்துக்கிறது தான் ஒரு வகையில சரியானதும் கூட. சில நேரம் நம்ம வாழ்க்கையில கெட்டவனா யோசிக்கிறப்பதான் சரியான முடிவுகளே எடுப்போம். திருடனை பிடிக்க திருட மாதிரியே யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களை ஒருத்தன் சும்மா சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கான், தொந்தரவு பண்றான்,
சரி பாவம் பொழைச்சு போறான்னு விட்டுற முடியுமா? 2-3 தடவை பண்ணா ஓகே, நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க. தினமும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா அப்ப அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்துதான் ஆகணும். அவங்கிட்டயும் எப்பவுமே நல்லவனாதான் இருக்கணும்னு நினைக்க முடியுமா? சில நேரம் நல்லது மாற்றத்தை கொண்டு வராது. சில இடங்கள்ல கெட்டதா ரூடா நடந்துக்க தேவை இருக்கு. உதாரணத்துக்கு வரியை ஏத்திக்கிட்டே போறப்போ அமைதியா அப்படியே இருந்துருவோன்னு இருந்தா எதுவும் மாறாது. போராட்டம் பண்ணா சண்டை போட்டாதான் மாறும். நம்ம லக்கு தான் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். வர்றது வரட்டும், அதிர்ஷ்டம் இருந்தா எல்லாம் நம்மள தேடி வரோம்னு நம்புறோம். ஆனா சில நேரம் ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்கையும் நம்பணும். ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறப்போ உங்க மேல நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகும். அதிகம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே போறப்போ நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற அந்த நம்பிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதை வச்சுதான் நீங்க ஆசைப்பட்டது, உங்க மனசுக்கு வேண்டியதை உங்களால அடைய முடியும். ரிஸ்க் எடுத்துட்டா போதும். எந்த பயம் இல்லாம தைரியத்தோட நீங்க செய்யறத செய்யுங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். சில சமயம் நம்ம மோட்டிவேஷனல் கோட்ஸை கேட்கறப்போ அதை அப்படியே நம்பிடுவோம். ஆனா உண்மை என்னன்னா அது சில நேரம் ரியாலிட்டிக்கு மாறா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்றனே, நீ என்னவா ஆக நினைச்சாலும் அதுவா ஆக முடியும் இப்படி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா டான்ஸ் ஆடவே தெரியாம நான் டான்சர் ஆகணும்னு நினைச்சா டான்சர் ஆக முடியாது. அதுக்கான டேலண்ட் வேணும். அட்லீஸ்ட் சாம் ஆண்டர்சன் மாதிரியாவது கையை கால அசைக்கணும். 110% கொடு, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். உங்களால 100% தான் கொடுக்க முடியுமா? அப்புறம் எப்படி 110% கொடுக்க முடியும்? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா செய்ய முடியும். நான் ஆல்ரெடி இவ்வளவுதான் இருக்குன்னா அதை தாண்டி எப்படி பண்ண முடியும்? இப்படி நிறைய தப்பா புரிஞ்சு ரியாலிட்டிக்கு எதிரானதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் நம்மளால இன்னுமே ஸ்மூத்தா போக முடியல. நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். 3 கிரியேட்டிவ் ஃபோர்ஸஸான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், இதுதான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே உள்ளடக்கி வச்சிருக்கு. சோ உங்களுக்கு வேணுங்கிறத யோசிச்சு அதை வார்த்தைகளா மாத்தி செயல்கள்ல கொண்டு வாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கும். பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் ஸ்மார்ட்டாவச்சும் இருக்கணும். உங்க சந்தோஷத்தை எதெல்லாம் கெடுக்குதோ அந்த விஷயங்களை உதறி தள்ளணும். ஓடிக்கிட்டே இருக்க வாழ்க்கையில எங்க என்ஜாய் பண்றது? சரிதான், ஆனா இதான் நம்மள ரொம்ப மோசமாவே மாத்துது. என்ஜாய்மெண்டே இல்லைன்னா லைஃப்ல வெறுப்பு தானே இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணாத விஷயங்களை செய்யாதீங்க. அப்படியே செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தா அதை முழு நேரம் செய்யாதீங்க. காலையில இருந்து நைட் வரை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா லைஃப்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? பாக்குற வேலையில உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேலை வரல, செட் ஆகலன்னு அர்த்தம். சோ பெட்டரான வேலையை தேடணும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கலனா பெட்டரானவங்களை சூஸ் பண்ணணும். உங்களோட லுக்கு சரியில்லைனா ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் செஞ்சதெல்லாம் மாத்தணும். உடம்பு சரியில்லாம போனா எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா உங்களை நோய்கள் எதுவும் தாக்காத மாதிரி கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. நல்ல டயட், எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. சோ ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ உங்களோட என்ஜாய்மெண்ட்டை நீங்க தான் உருவாக்கணும். அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதை நீங்க தான் உடைக்கணும். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன்னா அதுக்கான பொறுப்பையும் நீங்க தான் எடுத்துக்கணும். கடுமையான உழைப்பு ரொம்ப அவசியம்தான், ஆனா அறிவையும் வளர்த்துக்கணும். அப்பதான் நல்லா ஸ்மார்ட்டா ஆக முடியும். நிறைய புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணுங்க. நல்ல கண்டென்ட் இல்லாத புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க. படிச்சாதான் ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கான புக்கா இருந்தா அதுல இருக்க முக்கியமான தகவல்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி மத்த மக்களுக்கும் சொல்லுங்க. புக்கு ரீட் பண்ற மக்கள் கூடவே நீங்க பழகுறப்போ ஒவ்வொருத்தவங்களும் தகவல்களை பரிமாறிப்பாங்க. உங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும். நிறைய செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஆடியோ, வீடியோன்னு எல்லா வழிகள்லயும் லேர்ன் பண்ணுங்க. நல்லா ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசுங்க. உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும். ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தா லைஃப் ஸ்மூதா போகாது, உங்களுக்கும் திருப்தி இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை பிடுங்கி எறியணும். இதுதான் சரின்னு தெரியும். ஆனாலும் நம்ம அதை செய்யாம வேற தப்பான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்பதான் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும். சோ முக்கியமான ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதை தவிர்த்துக்கணும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் தானா குறையும். பணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. பணம் சுத்தமா இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறது எவ்வளவோ மேல. சோ பணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. போச்சு, என் கையில இருக்க பணமெல்லாம் போகுது, இப்படி ஃபீல் பண்ணி புலம்ப வேண்டாம், கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். பணம் போறப்போ அது ஃப்ரீயா போக விடணும். அப்பதான் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். நீங்க இருக்க பணத்தை கையிலேயே பொத்தி பொத்தி வச்சிருந்தா அடுத்து இன்னும் உங்ககிட்ட பணம் வர விடாம பிளாக் பண்றீங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இது இல்ல, என்னப்பா இது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு, என்னால வாங்கவே முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க. எப்போதான் உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னதான் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பணம் உங்ககிட்ட இருந்தாலுமே இன்னும் வேணும், இன்னும் தேவைன்னு தான் நம்ம மைண்டுக்கு யோசிக்க தோணும். பணம் என்னைக்குமே பத்தாது. போதும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் தான் இருக்கிறதுலே நிம்மதியான லைஃப். நீங்க பெஸ்டா எல்லாத்தையும் செய்யுங்க, அதை நம்புங்க. கண்டிப்பா அதுக்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் கல்யாணம் தான். கட்டாயமா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் கல்யாணம் தான். கட்டாயமா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு வெளியே உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டா அது உங்க சாய்ஸ் தான். நீங்க தான் சரின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ண அப்புறம் 2 பேர்ல ஒருத்தர் அடிமையா இருக்கிறது, ஒருத்தர் எஜமானனா இருக்கிறதெல்லாம் கரெக்டே இல்ல. 2 பேருமே சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டான மேட்சா இணைஞ்சு பெட்டரான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறது தான் நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறமும் தன்னோட லைஃப்ல இருக்க சந்தோஷங்களை இழக்காம, தனித்துவத்தை மரியாதையை இழக்காம ஒருத்தன் வாழறான்னா கண்டிப்பா அவன் இன்னும் பெட்டரான வாழ்க்கை தான் வாழறான். கூட இருக்க பார்ட்னரும் பெட்டரான வாழ்க்கையை லீட் பண்றாங்க. எதுவுமே செட் ஆகலன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு முதல்ல தேவையானது நீங்க மட்டும்தான். அப்புறம் எல்லாத்துலயுமே கவனத்தோட இருங்க. வேலை பாக்குறப்ப வேலையை மட்டும் பாருங்க.
விளையாடுறப்போ நல்லா விளையாடுங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணக்கூடாது. ஏதாவது தப்பு கண்டிப்பா நடக்கும். ஒரே ஒரு வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தி அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு வேலை பண்ணீங்க, அது நல்லா இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல அதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குற நல்ல வேலையை தேடுங்க. நீங்க சொல்றதுதான் செய்யணும். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னா நீங்க எப்படி வாழறீங்க அப்படிங்கறதுல நீங்களே தெளிவா இல்லைன்னு அர்த்தம். சோ கற்பனை மட்டும் பண்ணாம ரியலிஸ்டிக்கான லைஃபை வாழணும். உங்க வாழ்க்கையை நீங்க பேலன்ஸ் பண்ணி வாழணும்னா நிஜ வாழ்க்கைய தெரிஞ்சுக்கணும், ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்க பெட்டரா மாத்திக்கலாம். அதுக்காக மொத்தமா உங்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அடுத்தவங்களுக்காக மாறினா ஆரம்பத்துல நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா போக போக யாரோ ப்ரோக்ராம் பண்ண வாழ்க்கைய நீங்க வாழற மாதிரி இருக்கும். கடுமையா உழைங்க, ஆனா உங்க வாழ்க்கைய தொலைக்கிற அளவுக்கு கடுமையா உழைக்க கூடாது. இப்ப மோஸ்டா நிறைய பேரு எந்த நல்லது கெட்டதும் பார்க்காம தனியா வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுட்டு சம்பாதிச்சுட்டு பணம் அனுப்புறாங்க. வெளிநாட்டுல குடும்பத்தோட ஒன்னா வாழ்ந்துட்டா பரவாயில்ல. ஆனா பையன் அங்கேயும் குடும்பம் வேற எங்கேயும் இருக்கப்போ பிரச்சனை தான் வரும். வருஷத்துக்கு 1 மாசமோ 2 மாசமோ வருவாங்க. அதுதான் அவங்களோட ஃபேமிலி லைஃபே. இதுலயும் கொடுமை, அவங்களுக்கு லீவ் கிடைக்கிற அந்த 1 மாசத்துல தான் கல்யாணத்தை வைப்பாங்க. லீவ் முடிஞ்சதும் திரும்ப வெளிநாடு. லைஃப் பழையபடியே போகும். என்ன எக்ஸ்ட்ராவா கூட ஒரு பார்ட்னர் ஆட் ஆகிருக்கும். போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன சும்மாவாமா அங்க போய் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு என்ன ஆசையா, சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்ல. கரெக்ட் தான். ஆனா யாருக்காக சம்பாதிக்கிறீங்களோ அவங்களே பார்க்காம என்னத்தை பாக்குறீங்க? லைஃபே வாழாம சம்பாதிச்சு என்ன யூஸ்? அதான் ஆத்தர் இந்த புக்லயும் சொல்லிருக்காரு. கடுமையா உழைங்க, ஆனா உங்க வாழ்க்கைய தொலைக்கிற அளவுக்கு உழைக்காதீங்க. சுயநலம் இருக்கணும். எனக்காகங்கிற சுயநலம் கொஞ்சமா இருந்தாதான் உங்களுக்கான ஹாப்பினஸ் கிடைக்கும். பிடிக்காத விஷயங்களுக்கு நோ சொல்றப்ப தயங்காதீங்க. செய்ய முடியாதத பிடிக்காததுக்கு நோ தைரியமா சொல்லிடுங்க. ஆமா நான் பண்றேன், சரி நான் செஞ்சு தரேன்னு சொல்றது ஈஸி. ஆனா இல்ல முடியல, என்னால முடியாதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். உங்களோட டேலண்ட், பணம் எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம், தப்பில்ல. ஆனா முதல்ல நீங்க உங்களை கவனிக்கணும். உங்களை ஹாப்பி ஆக்குற, திருப்திப்படுத்துற சில விஷயங்களை செய்யணும். நீங்க தான் உங்களோட முதல் ப்ரையாரிட்டி. சோ கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்து எல்லாரும் வாழற டிஃபால்ட் செட்டிங்லயே வாழாம ரியாலிட்டியை புரிஞ்சு உங்களுக்கான டிசைனை நீங்க உருவாக்குங்க. சோ எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருந்தா எதுவும் புரியாது. கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடி உங்களுக்குள்ள என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது, இத கவனிச்சு பார்த்தா உங்களோட லைஃப் எப்படி இருக்கு, இனி எப்படி பெட்டரா மாத்தலாம்னு புரியும். சோ இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.